இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 8 தமிழக மீனவர்களையும் அவர்கள் படகையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். முதல்வர் ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம். கடந்த 29ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரத்தை சேர்ந்த 8 மீனவர்களுடன் குறிப்பிட்ட IND TN10 MM 773 பதிவு எண் கொண்ட அவர்களது இயந்திரமாக்கப்பட்ட மீன்பிடி படகையும் சிறைபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுல இலங்கை கடற்படையினரால கைது செய்யப்பட்டுள்ள 8 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகையும் பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டு வரவும், மீனவர்கள் பிரச்சனைகளை கையாள்வதில் இலங்கை அதிகாரிகளுடன் உரிய தூதரக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வலியுறுத்தியும் மாண்புமிகு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தை பொறுத்தவரையில இத்தகைய கைது நடவடிக்கைகள் படகுகள் மற்றும் உபகரணங்கள் இழப்பிற்கும் நீண்டகால சிறைபிடிப்பிற்கும் வழிவகுப்பதோடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகையும் பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டு வருவது உறுதி செய்ய ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும், வருடாந்திர மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்து மீன்பிடி பருவம் மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் மீனவர்கள் வாழ்வாதாரம் ஈட்டும் நம்பிக்கையுடன் மீன்பிடிக்க கடலுக்கு திரும்பியுள்ளதாகவும், அவர்கள் மீன்பிடி தொடர்பான பிரச்சனைகள் கையாள்வதில் கட்டுப்பாடு மற்றும் பரஸ்பர புரிதலை உறுதி செய்ய இலங்கை அதிகாரிகளுடன் உரிய தூதரக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்துல வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். 2.5 கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.